ஹலோ நடுவர் அவர்களே, உண்மையாலுமே நல்ல ஊரு, நல்ல மக்கள். சங்குநாத விழாங்கிறது இந்த பகுதியில எங்க மாயம்பெருமாளுக்கு புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை 5ஆம் சனிக்கிழமை படி விளையாடுவாங்க. அப்படி தாசமாரி வந்து படி விளையாடினாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய துர்த்த சக்தி எல்லாம் அக்கடால போய் நல்ல சக்தி பெருகும்னு சொல்லி ஒவ்வொரு ஊரா கூட்டிட்டு போய் படி விளையாடுறது வழக்கம். அப்படி சங்கராத விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம் வெள்ளக்கணத்து மக்கள் அத்தனை பேருக்குமுங்க இந்த மேடைக்கு நான் இங்க வருவதற்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா நம்ம பிரணவுத அந்த தம்பிதான் எங்க மாப்பிள்ளதான் என்னை மேட்டுப்பாளையம் கொங்கு நண்பர்கள் சங்கத்துல பட்டிமன்றத்துல பார்த்துட்டு அஜயும் பிரணவுத மாமா நீங்க இப்ப இல்ல கிட்டத்தட்ட 6 மாச காலமா பேசிட்டே இருக்கிறாங்க எங்க ஊர்ல வந்து பண்ண வேண்டும், நம்ம வெள்ளக்கணத்துல வந்து பண்ண வேண்டும்னு சொல்லி. இந்த பகுதிக்கு வந்தாவே எப்ப வந்தாலும் எங்க மாப்பிள்ள ரமேஷ் முதல் கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துடைய பாதத்துக்கு நாங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறது சந்தோஷப்படுறேங்க. ஏன் இத்தனை பூருக்கு இல்ல நீங்க பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறீங்க? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதா, வாசமே இல்லாத பூ பருத்தி பூ அது எனத்துக்கடா ஆனது நீங்க கேட்கல நடுவர்களே. மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதான வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இந்த கோயம்புத்தூர் மண்ணு தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டருங்க. உலகத்துக்கே துணி கொடுக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் மண்ணுக்கு மக்களுக்கு நான் பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறது சந்தோஷப்படுறேங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன் நடுவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு வந்தா நீங்க தான் வரவணம் பண்ண. அந்த பிரணவை எனக்கு பிள்ளையா கொண்டு எடுத்து 50 தடவை ஓன் பேசி 80 தடவை கொண்டானே. இப்ப ஏற்பட்ட சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ணி? ஏங்க படிக்கிறவங்க தான் சரி, அதுக்கு வேண்டி 4 பேர் என்னமாங்க இந்த சின்ன பசங்கள் நம்பிட்டு இப்படி பண்ணி போட்டு போயிட்டாங்க பாருங்க. நாளைக்கு அவருக்கு அனாமத்தா கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி வந்து கொண்டிருக்கிறீங்க, இது ஆகுமா? என்னையா பண்ண பாருங்க, மைதிரி வந்திருக்கிற ஊருக்குள்ள 4 பேர் 4 பக்கம் என்னன்னு பேசுவாங்க. அவன் ஊர் முறை சொல்லி போட்டு வந்துருவாளே, நான் எங்க போய் முட்டுட்டு என்னையா பண்ண? ஏன் நடுவர்களே, ஊரு ஊரா பெருமை பேசி பெருமைக்கு எருமைக்கு போய் கடைசியில வெள்ளக்கடத்து வீதியில் இப்படி வந்து வெள்ளத்தையா கோத்திருக்கிறீங்களே, இது ஆகுமா? நீங்க செஞ்ச பாவத்தை போக்கும். தாசமாருக்கு படி விளையாண்டு வரையில அவங்கிட்ட சாப்பாடு வாங்கி தின்னா போதுமா? இல்ல இந்த காசு போனா தொலையுமா? அந்த ராமேஸ்வரன் கோயில் அந்த ராமநாதன் தீர்த்தத்துல போய் அந்த படி விளையாடு முடிச்சு அந்த 24 தீர்த்தத்துல 27 மட்டும் தலைமுழுகுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறாங்க. அந்த பொள்ளாச்சி மாசாரியாத்தா கோயில போய் மடிப்பிச்சு ஏத்துல தொலை அந்த பேரூர் பட்டீஸ்வரன் கோயில போய் அந்த நொயலாத்தன் தண்ணியில 16 மட்டும் தலைமுழுகுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ண? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா ஒரு பைத்தியக்காரிகள் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே. யாரியா பைத்தியம்? இதாயா பைத்தியம்? இதுதான் பைத்தியா. சேலை கட்டி இருக்கு பாரு. ஆடாடா ஊர் உலகத்துல 6 பேர் சேலை கட்டல அம்மனியா அதிசயமா கட்டிட்டான். திருமணம் ஆயிடுச்சியா? 6 கண்ணால மூச்சா கிவி மூச்சுக்கிறாங்க. புருஷா இருக்கா ஐயா? எல்லாருக்கும் கொழுந்தனா இருக்கிற இவளுத்த புருஷன் இருக்கிறேன். புள்ள இருக்கியா? எல்லாரும் புள்ள பக்கம் இவன் பெற்றுட்டான். ஏய் போ, அவனையும் கூட்டிட்டு போ. கோவிச்சுட்டு போறியாம்மா? கோவிச்சுட்டு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாளா? 2 பாட்டிலா? வேற என்னென்ன எடுத்த? மைக் வா, மைக்கு 1.5 சாமான் காணாது போய். துண்டு எனக்கு போத்துன துண்டு, உங்களுக்கு போத்துற துண்டு. திருட்டு புத்தி அப்பம் புத்தி அப்படியே இருக்குது. செல்போன் இருக்குதான் பாருங்க. ஹோம்ல இருக்கேன் செக் பண்றேன். போன் எங்கிட்ட கலை எங்கட போடு அது இருக்குது. வேற என்ன எடுத்த? சம்பளத்துக்கு எடுத்த மாதிரி தெரியல. நீ தீபாவளி செலவுக்குள்ள சேர்த்து எடுத்திருக்க. கண்டிக்கிறேன், உட்காருமா. நான் கண்டிக்கிறேன், உட்காருமா. இது பார்த்தா பைத்தியம் மாதிரியா? ஆமாங்கோ. ஐயா படிச்சிருக்கியா? நடுவரவர்கள் நீங்க படிச்சு பாட்டமா இங்க என்ன பண்றது? இப்படி விவரம் இல்லாத இருக்கிறீங்க. அப்ப படிச்ச பைத்தியம். எனக்கு 10 வருஷமா தெரியும். 13 வருஷமா தெரியும். பைத்தியம் கிடையாது. அப்ப யாரு? எனக்கு நல்லா தெரியும் தம்பி. இது வந்து லூசு வகையை சேர்ந்து. என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் கண்ணால மூஞ்சாத மண்டபத்தை பார்த்த ஒரு மாதிரி பாக்குறேன், கண்ணால மூஞ்சவும் மண்டபத்தை பார்த்த ஒரு மாதிரி பாக்குறேன். இந்த ரோட்ல போவேல இந்த மண்டபத்தை பார்த்தா கண்ணால மூயாதவே. ஐயோ 6 கண்ணாலம் ஆகுது. எனக்கு ஒரு பொண்டாடி சிக்க மாட்டாளா? இவனாசை
கல்யாணம் முடிஞ்சு இடத்த பாக்குறேன் இந்த பலாப்பணம் மண்டபத்துல வச்சு தானடா என்னை செஞ்சானுவோம் வாரமும் போறவனெல்லாம் தின்னுட்டு போறாங்கடா கல்யாணம் முடிச்சு 15 வருஷமா உன்ன கல்யாணக்காரன் கட்டிக்கிட்டு தெரியுறான்னு இப்படி பாத்துக்கிட்டு தெரியுங்க ஏங்க கல்யாணம் என்பது ஒரு ஆணுக்காவிட்டு பெண்ணுக்காவிட்டு மிகப்பெரிய கால் கட்டு நடத்துறவங்களே அப்படி சொல்லாத. எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு என் மாமனாரு அவ்வளவு சீருமே வெள்ளி சாமானா கொடுத்தார். வெள்ளியில எல்லாம் வெள்ளி, எல்லாம் பாத்திரம் வெள்ளி, விளக்கு வெள்ளி, வச்ச சீர் பூரா வெள்ளியா வச்சார். ஐயோ பரவாயில்ல. கேட்டேன், மாமா பூரா சீர் வரிசை பூரா வெள்ளி சாமானா வைக்கிறீங்களேன்னு. வெள்ளிக்கு அப்புறம் தாண்டா சனி வரும்னாரு. 24 வருஷம் ஆச்சு. வந்துச்சா சனி? எனக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. அதுவும் எங்க ஊர் பக்கத்துல மாப்பிள்ளை அழைச்சுக்கிட்டு போகையில பேப்பர் வெடி போடுவாங்க. எங்க ஊர் பக்கம் பேப்பர் வெடி பேமஸ். எனக்கு கல்யாணத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க, பேப்பர் வெடி போட்டான், பம்முன்னு வெடிச்சு சிரிச்சேன். என் பக்கத்துல இருக்க நான் வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா அப்படின்னு. இப்பதான் தெரியுது நம்மளுக்கு தான் வச்சிருக்கான்னு வெடின்னு. நடுவரவர்கள் ஒரு பெண்ணுக்கு எதுக்கு பெருமை? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல போனான்னா இங்க அப்ப மாயவனோட பிறந்த வந்த மவராசி மகாமாரி வார மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு போறவோ, ஒரு மாடு வாங்கோ, விதை விதைக்க, கருத இருக்கோ, பொண்ணு பார்க்க, வயக்காடு கரை மண்ண ஒரு இடம் மட்டும் வர குடி போவோம், புதுசா ஒரு தொழில் பண்ண போறவே அந்த ஆயா மூஞ்சியில் முடிச்சுட்டு போனா போற காரியம் விலங்கு. இந்த காலத்துல கண்ணாலத்துக்கு அப்புறம் எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுங்களா? அல்ல பேரன் லெவலி, பேச்சு லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமுக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவி கலைக்கு செவுத்துல அடிக்கிறாரு. இங்க கௌதமி அடிப்பாவாரு. அது சோப்பு, ஹமாம் சோப்பு, சிந்தால் சோப்பு, லைபாய் சோப்பு, லிரி சோப்பு, சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. எழுச்சுவாய என்ன சோப்பு? லிரில் சோப்பு, ஹமாம் சோப்பு. ஹமாம் சோப்பு. மாப்பிள்ள குளிக்கும் போது என்ன போட்டு குளிச்சா நல்லது? இல்ல லைபாய், லைபாய விடமோ ஆரோக்கியம் அவ்விடமே. தம்பி லைபாயும் கிடையாது, மைசூர் சாண்டல் செய்யாது. அப்புறம் குளிக்கும் போது தாப்பா போட்டு குளிச்சா நல்லது. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நடுவரவர்களை மொண்டாட்டி சொன்ன மாமா மூச்சு பூரா பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன பிம்பிள்ஸா? பிம்பிள்ஸ் பரு, அதுதான் பிம்பிள்ஸ். இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அப்படி அப்ப பேசுறேன், நானா பேசுறேன். தம்பி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. தம்பி எஸ்எஸ்எல்சி ஃபெயில். நடுவரவர்களை மூச்சு பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன பண்ணிட்டுதான் நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவுக்குள்ள சுத்தமா போயிருக்கும். யாராவது மாட்டுச்சாணிய முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? நடுவரவர்களே கொரோனா காலத்துல ஊடுதவராது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமே எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. 33 கோடி தேவர்கள் அதுல இருக்கிறாங்க. மாட்டுச்சாணியில் தயாரிச்ச பஞ்சகவியம் பல நோவுக்கு மருந்தா இருக்குதுன்னு சொல்லித்தான் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப அந்த மூச்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? பத்தான சொன்ன கிருமினால வருது. அப்ப அந்த மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினியை இந்த கிருமிக்கு போறதுக்கு போட்டு வலிச்சா ஆகாதா? என்ன அறிவு! தேங்க்யூ. நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளு. அதேதாங்க பொண்டாட்டி சொல்லுவா. அதான் எங்கேயோ அனுப்ப வேண்டியது கூட. அவன் சொன்னா அதெல்லாம் ஆகாது, 4500 பணம் கொடு, நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரேன். என்னடா பேசியல்? ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னான். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி வெங்காயம் மாதிரி இருக்கியா? அது என்னடா பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வைக்கிறது பேரு தான் பட்டர் பேசி. வேற நிக்கிற பாரு, அவன் தான் 1ஆம் நம்பர் கல்பிரட்டி. இவனாலதான் நான் பொண்டாட்டி கட்டுனேன். எனக்கு கல்யாணம் மூச்சு வச்சு போட்டு இவன் தாடி தப்பட்டும் இவன் திடீர்னு சந்தோஷமா செருப்படி வாங்குறது. நான் 4500 செலவணி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். நான் தான் 15 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்ல. மரியாதையா தோட்டத்துல வேலை பார்க்கணும் மாட்டை அண்ணாங்கால போட்டு நான் பால் கொண்டு போயிட்டேக்கா. இவன் எத்தனை செலவு? 4500 சொன்னான். நான் சொன்னேன் 4500 துடிலூர் சந்தையில் ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடும் மேடி. மொகரை கலவரத்துக்கு 4500 கேட்டா சண்டைக்கு வராளுங்க. ஆமா, நீ சொன்னேன்னு நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாப்புல? பேடாயாடு எப்படி குட்டி போடு, பொட்டையாடு தான் போடியா. நான் சொன்னேன் மரியாதையை கம்மன்னு சொன்னேன். அக்கா உழைக்கிற உள்ள வெள்ளாச்சு என்ன சொல்லணும்? புருஷன் பேச்சு கேட்கணும் கேட்கப்படாதா? நான் பாலக்கோடு திருப்பூர் வந்துட்டேனக்கா, நீங்க டவுனுக்குள்ள இருக்கிறீங்க வெள்ளைக்காரர், எனக்கு பக்கத்துல நம்பி விட்டவன் ஒயிட்டா வண்டி எடுத்துட்டு பேசியல் பண்றக்கு பையன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்தவன் மாடு பேசிட்டு இருந்தேன். நான் கேட்டேன், ஏடா டியூஷனுக்கு போறது போடுது, ஏடா மாடு வைக்கிற எங்கடா கொம்மான்னு.
அம்மா பேசியல் பண்ண போயிட்டேன்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்புள்ள பொம்பளை புருஷன் சொன்ன வச்சு கேட்டுக்கூடாது போயிட்டான். நான் போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டு குண்டா கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாள். அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியும். எதையாவது ஒண்ணு கிளப்ப வேண்டிய நாம அடையாளம் தெரியாது. அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுட்டா 4 பேர் என்னும் போங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மானகட்ட மஞ்சிராதே அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்து போட்டாங்கிற வேறு வந்துடாது எனக்கு. அப்படி ஒரு அவச்சொல் வாழ்க்கையிலே வராது. அது ஒரு வார்த்தை இருந்த போது நடுவில் 4 லேடிஸ் படுத்திருந்தாங்க. நம்ம மொல்ல கிட்ட போய் அம்மணியோ அம்மணியோங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்க. அங்கதான் ஆஞ்சநேயருக்கு வெண்ண காப்பு சாத்திர மாதிரி மூஞ்சி பூரா மைதாமா வச்சிருக்குதா. அப்புறம் கண்ணு வேற 2 வெள்ளரிக்கே இருக்குது. அந்த ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. நான் மொல்ல கிட்ட போய் என் கண்ணு பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு. உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரு சார் உங்க சம்சாரம்னா? அந்த இளவு தெரிஞ்சா நானே எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன். வீட்டு சாவி கொண்டாட்டு எழுப்பிடுங்க. இந்த அம்மா கேட்டவன கண்ணா மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா எனக்கு கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சுங்க. ஐயா 15 வருஷமா உங்க சம்சாரம் உங்ககிட்ட பொழைக்குது. நீங்க அடையாளம் தெரியலீங்கிறீங்க. அந்த அம்மா மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு எப்படி தெரியும்னு அந்த மகன் நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா. கதவு சைஸா திறந்துருந்தது. நாய் ஒண்ணு இருக்கணும் மோசு பொம்மேரி நாய். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு கதவு சந்தில முட்டிட்டு உள்ள போனது. என்னை பார்த்தா தாய்மார்கள் வெள்ளக்கணத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா. அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். கேக்குறேன் ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற மணிக்கு பேசியல ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 உங்க ஒப்பன் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. திருமண வாழ்க்கை மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? நடுவரவர்கள் டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. டவுசர்லையா? மாப்பிள்ள உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான். திடீர்னு 10 திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினா கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். வெடி பாடுபட சம்பாரிச்ச காசு முழுக்க எல்லாம் தாசமாரு மாமாருக்கு இருக்கிறாங்க. வெட்டி போடுவாங்க வெட்டி. அதை விட இங்க மைதிலி இருக்கிற ஊதுனாமனு ஓடியே போயிருக்கேன். நடுவரவர்கள் இந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத வெள்ளக்கணத்து மக்களை இந்த மேடைக்கு சாட்சி வச்சு எங்க காரச்சேரி மாமச்சான் கூடத்த காவலுக்கு வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 ஜனத்து முன்னால எங்க பிரணவ கையில கூட தேடி கொடுக்க சொல்லுங்க. அவ்வளவு வேணாமியா? சரி 93,500 ரூபாய் நீ வச்சுக்க. 1,00,000 ரூபாய் மட்டும் இதுல எடுத்து வை. சரி நான் திரும்பி பாக்குறேன். அதுக்கெல்லாம் அவன் புருஷன் இருக்கிறான். அப்படி போச்சோம். நடுவரவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் யார் பாக்குறதுக்காக பொம்பளைகள்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாக்கெட்ல கதவும் நிலவும் சன்னலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க? அப்படி கேளு. வாரு முந்தானையில கல்லு பதச்சா முன்னாள் இழுத்து பாக்கல. வாரு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பாக்கல. என்னைக்கு லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்டிரியில கல்லு வந்து கிடக்கு. அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி போடுறது. எப்படியே செலவு இல்லாம இருக்கு மியூச்சுவல். அது கூட ஒரு கொடுமை சொல்லவா? என் பொண்டாட்டியக்கா ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருக்கா. தினத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடாவை குண்டும்னு நீ டவுசர்ல நாடா வைக்கிற, ஜாக்கெட்ல நாடா வைக்கிற. இதுக்கு அதுக்கு சரியா போச்சுக்கிறானே. இது நாடா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாத. என்னங்க? என் பொண்டாட்டி போன தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அதை பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட்டு. ஏன்டான்னு கேட்டேன். சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. அவ ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி அங்கேதான் சார் இருக்கணும். மறுநாள் அதே டெய்லர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏங்க ஏன்டான்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மனைவியால சந்தோஷம் கிடைக்கும்.
ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் உடல் அழகை கூடாது. இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைகளைய ஆம்பளை பிள்ளையாவிட்டு பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்த்துறாங்களா? என்ன பார்த்தாலும் ஊர்னாய குசலம் பேசுறோடு குப்பை கடையா போகுமா, சாட பேசுறோடு சந்த கடையா போகுமா. நல்லா பாருங்க, எது எதுக்கெல்லாம் போட்டிக்கு வந்தாங்க போட்ட பிள்ளைங்க இப்ப போட்டுக்கிற துணிமணி கூட போட்டீங்க. ஆம்பளை போடுற துணி பூரா போட்ட புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற டிஷர்ட் பொம்பளை புள்ள போடுது, ஆம்பளை போடுற டவுசர் பொம்பளை புள்ள போடுது, ஆம்பளை போடுற ஜீன்ஸ் பேண்ட் பொம்பளை புள்ள போடுது. என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்ட பிள்ளை போடுற சுடிதார நாம போடணும்னு ஆசைப்பட்டோமா? என்னைக்காவது பட்டமா ஐயா? இல்ல பொட்ட பிள்ளை போடுற லெகின்ஸ் தான் நாம போடணும்னு ஆசைப்பட்டோமா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வருது. சுடுகாட்டு பேயாட்டு இருப்பேன். கரெக்டா சொன்னீங்க. இல்ல என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை புள்ளை போடுற நைட்டி தான் நாங்க போடணும்னு ஆசைப்பட்டோமா? அது என்னையா எதுக்கு எடுத்தாலும் போட்டு வந்த அந்த குடும்பத்துல எப்படி நல்லா இருக்கு? அப்படி சொல்லாதீங்க. எங்க ஊர்ல சாயந்தரம் ஒயின் ஷாப்புக்கு தண்ணி அடிக்க போறவன் பூரா நைட்டி போட்டுக்கிட்டு தான் போறான். ஏன்டான்னு கேக்குறேன். வேட்டினா அப்பப்போ உருவிடுது சார், இதுனா சில ஆபத்தா கட்டிங்க போட்டு கட்டிங்க பாக்கெட்ல விட்டு வரலாங்கிறான்டா. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சு காலையில 4 மணிக்கு போறேன். எங்க ஊர் என்ட்ரன்ஸ்ல 30 பேர் நைட்டியோட படுத்து கிடக்குறான். மங்கள புருஷன் மல்லாக்க படுத்து கிடக்குறான், கோயந்தம்மா புருஷன் மட்டும் குப்புற படுத்து கிடக்குறான்டா. ஏன்டான்னு கேக்குறேன். நான் அவசரத்துல ஆபரேஷன் நைட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் சார், பித்த மாட்ட கலந்துகிட்டே போதுங்கிறாங்க. இந்த வாழ்க்கை வாழலாமா? வாழலாமாங்க. கல்யாணத்துக்கு முன்னால நடுவர் அவர்கள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு இப்போ காத்தால இருந்துச்சா அவசர அவசரம் தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்ல இத்தனை போட்டு கொடுக்குற பொண்டாட்டிக்காரி திங்கிறான். ஒரு மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு அந்த நைட்டு சாப்பாடு தானே. அந்த சாப்பாட்டை எந்த பொண்டாட்டியாரும் திருவாய் மூடி போடுறாளுங்களா? அக்கா நான் பேசுறது பூரா கோபிச்செட்டி வேலையை நம்பி குப்பி வேலத்து பொம்பளைகள் மட்டும்தான் பேசுறேன். வெள்ளக்காலத்து பொம்பளை எல்லாருமே நல்லவியோ. நான் உங்களை ஆரையும் பேசுறேன். ஏன் பேசித்தான் பாரு, உருப்படியா ஊடு போய் சேர போறேன். என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். பொழுதா ஒழுக்கி சாடைங்க இதை பெத்த தாய் நடுவர்களே. பட்டிமன்றம் முடிச்சு என்னாரும் ஊடு போனா ஏன் சார் நீ வெள்ளக்கிணறு போனீங்க? ஏன்டா சோறு போட்டாங்களா? ஆனா நல்ல சோறு உண்டையே இல்லையோ? அம்மா அருமையான சாப்பாடம்மா. அடா 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 என்ன சோறு நீங்க போய் படுத்தின்னு எந்திரிக்க மாட்டேன். இரு 2 தோசை தின்னு போட்டு போய் படு. அம்மா வேண்டாம். ஆனா கபடு பைத்தீங்க போய் கையக்கால கழுவிட்டு வரக்குள்ள அடுப்புல கல்லு வச்சாயிரு. இந்தா வெள்ளைக்கோழி இன்னைக்கு மொட்டு வச்சது. இந்தா மொட்டு தோசைன்னு போட்டு தாரேன். நேத்துக்கு அக்கா ஊர்ல இருந்து பருப்பொடி கொடுத்துட்டா. இந்த மொறு 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 ஒரு பருப்பு தோசை போட்டு தாரேன். நேற்று நெய் காய்ச்சது கண்ணு சட்டியோட கிடக்குதுதான். நெய் தோசைன்னு போட்டு தாரேன். நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னால நீ பெத்த தாயிங்க வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை விட்டு போட்டாளுங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒருத்தர் இருக்காளுங்க சில் ராணி சிலப்பி மேனி. யாரு மாப்பிள்ள? என் பொண்டாட்டி தான். ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்தி இருப்பான். மாமா போதுமா? அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா மாமா போதுமா மாமா போதுமாங்கிறாளே. அந்த தோசை தின்னு இந்த கரண்டு கம்பத்துல தூக்கு போட்டு தொங்குறேன்னு கேக்குறேன். ஏன் கரண்டு கம்பத்துல தூக்கு போட்டு தொங்குறீங்க? ஏன் கை வச்சாலே போயிருவீங்க. ஆனா என் பொண்டாட்டிலும் அப்படி கிடையாது. தோசை மாவு கரைக்கிறக்குனே இவ்வளவு பெரிய குண்டான் தான் வச்சிருக்கான். இதுல 2 கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊத்தி கலக்கிக்கிட்டு என் முன்னாடியே வருவான். மாமா தோசை ஊத்தவ, மாமா தோசை ஊத்தவ, நான் என்ன சாப்பிடல தோசை ஊத்தவா, மயன் என்ன சாப்பிடல தோசை ஊத்தவா. சரி ஊத்துறி. ஒரு தோசை நல்லா நெய் விட்டு முருகலா வரும். 2வது தோசை நெய் இருக்கா பெருந்தோசை வரும். 3வது தோசையா வராது, இவ்வளவு பெரிய ஊத்தாப்பமா வரும். அதோடு நம்ம முடிச்சுக்கணும்னு அர்த்தம். அதுக்கு மேலே திரும்பி பார்த்தோம்னா தோசை கல்லுதான் வரும். இதான் என் வாழ்க்கை. எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் அதுதான் வாழ்க்கை. நடுவர் அவர்களே நல்லா பாருங்க, தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் மொல்ல ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரீங்க போறீங்க, வீட்டுல என்னால் நடக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இருக்கும் குழம்பு ஊத்திட்டு வாரேன். வாரமானா துடையிலூர் இருந்து கட்டப்பை தூக்கிட்டு வாரான். வரும்போது ஒரு கட்டப்பை ஏத்திட்டு வந்தாலும் போகும்போது 3 கட்டப்பை ஏற்றிக்கிட்டு போறான். ஏங்க எரியுது. தைலத்தை மூக்குல வச்சு எரியாது மணக்குமா? உங்களுக்கு மூக்கு எரியுதா இருக்கு, பவரு எரியுது. நல்ல தண்ணி கலந்து குடிக்க அடுத்த மிக்சிக்குள்ள பாத்துக்கலாம். 3 கட்டப்பை ஏத்திக்கிட்டு போறான். இருக்கிறாங்க ஊத்திட்டு வா. உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன்.
அவன் சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஒரு வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கிறதில்ல. இவன் இப்படியே மஞ்ச மகாலியாத்தான் தூக்கிட்டு போ இப்படி மகாக்கு படுத்துட்டு கிடக்குறானே. இவனுக்கு 500 எடுத்து செலவு கொடுக்குறீங்க. நாமளும் 2 முள்ள பத்து வச்சிருக்கிறவனுக்கெல்லாம் எப்படித்தான் தொண்டையில சோறு இறக்குது. இருக்கா தயிர் கொண்டு வர்றேன். எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால் தயிர் இருந்தா ஊத்துவேன். இது போட்டு சாப்பிட்டவன் நிறுத்த எடுத்து உழுக்கிறேன். அப்பை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறத ஆழகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா. ஒரு சோறு போடுற துப்புல கல்யாணத்துக்கு அப்புறம் கிள்ளு 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 கிள்ளு. நடுவரவர்களே நல்லா பாருங்க, அந்த காலத்துல பொம்பளைகள்ல மம்பாடு பட்டாங்க. எங்க குடியானச்சி மம்மட்டி எடுத்தாங்கன்னா ஆம்பளை அந்த கடை தள்ளி நிக்கோடு. ஆம்பளை ஒரு பாச்சி போட்ட குடியானிச்சு 2 பாச்சி போட்டு வந்தா கவனிச்சு அப்படி பாடுபட்டு இன்னைக்கு வம்பாடுபட்ட குடும்பத்தை மேல கொண்டாந்தா எங்க தாத்தா மாறு, எங்க பாட்டி மாறு, எங்க அப்பச்சி அம்மத்தா மாறுங்க. இந்த காலத்து பொம்பளைங்க என்ன வேலை பாக்குறாங்க? பொழுதா ஒழுக்கி டிவி. 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலை, 8 மணிக்கு மருமவ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பண்ணி, 9:30 மல்லி, 10 மணிக்கு வில்லி, எப்ப நீ அடுப்புல வெப்ப கொல்லி. அத சொல்லி ஏன் மாப்பிள்ள அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? ஐயோ பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த ஆதார் கார்டை வேற கொடுத்துட்டாலாமா அந்த தங்க மயிலு. அதை வாங்கறதுக்கு அப்பே அவன் 3 பேர் வந்து குரங்காட்ட கொண்டு கிடக்குறாங்க. அதை அவன் மாமனார் ஜெராக்ஸ் போற கொடுத்தவன் கடையிலேயே வச்சு போட்டு வந்துட்டான். இப்ப ஆதாரம் இல்லாத கிடக்குற ஆதார் கார்டுக்கு. அந்த பாக்கியலட்சுமியிலே அந்த கோபியவி அப்ப செத்து போயிட்டானுங்க. அவன் செத்ததுக்கு அந்த கோபி கொல்லி வைக்க விட மாட்டேங்கிட்டு அந்த ஈஸ்வரி அவன் செஞ்சது கரெக்ட் தான். பொண்டாட்டி போட்டு வேற பொண்டாட்டி கட்டிட்டு போனாங்க. 10 நாளா இளமூடா கிடந்ததுங்களா. கடையில வியாபாரம் குறைஞ்சு போச்சு. நடுவர்களே பொள்ளாச்சி மாசாணியாத்தாளுக்கு ஒரு பொங்க வைக்க சொல்லி இருக்கிற கடை நல்லா வியாபாரம் ஆகும். இந்த பொங்கலை நீ வச்சிருந்தா ஹோட்டல் ஒழுங்கா வியாபாரமா இருக்க மாட்டேன். அந்த கயல் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த கயலுல 1.5 வருஷமா கல்யாணம் நடக்குது. இப்ப நடக்குமா நாளைக்கு நடக்குமா? அந்த லெஹங்காவுக்கு சண்டை. நேத்தாந்தனம் மெகந்தி வைக்கிறதமா கையில முறுக்கு புடிச்சுடுறது. அந்த காலத்துல எல்லாம் மருதாணி வைப்பான் கை நம்ப செவப்பா. இப்ப பூரா சிலேபி சுத்துற மாதிரி கையில முறுக்க சுத்தி கிடக்குறாங்க. அது இதை இப்ப காஞ்சு வெப்ப தாலி கட்டி கல்யாணம் முடிக்கிறக்கே 1.5 வருஷம் ஆகுது. அவ உள்ள பக்கறக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. நடுவுற ஏமாப்ல வீட்டுல பொண்டாட்டி பூரா பொறுப்பு இல்லாம டிவி பாக்குதுன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்களே என்னையா? நடுவர் அவர்களை தமிழ்நாட்டு மாத்திரை, இடைவளத்து மாத்திரை, கணுவாய் மாத்திரை, துடிலூர் மாத்திரை, பெருநாய்க்குளத்து மாத்திரை, காரமடை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டேன். வேற அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருக்குது. குடி ஸ்கோர் பாக்குறோம்னே. ஸ்கோர் வேணுமா? நைட் சோறு வேணுமா? சோழி முடிச்சுது. பாத்ரூம் போறாக்கா அது குறி ரிமோட்டை செய்தி கீதி பாப்பங்கிற இருந்தா தானே பாப்பன்னு எடுத்து தைக்கின்னு கொண்டையில சொல்லிட்டு போயிட்டாங்க. நடுவர்களே மாசமானா 350 ரூபாய் ஆம்பளை எழுச்சுவாய் நாம தானே பாடுபட்டு கட்டுறோம் கேபிளுக்கு. அந்த ரிமோட் எப்ப கிடைக்குது ஆம்பளைக்கு? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட்டை கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம அமுக்கணும்னா அப்ப தாண்டா 2 கிழமைங்க அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம். எங்க பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம்ப்பா, நீங்க பொங்கப்பான்னு சொல்ற மாதிரி வாழ வேண்டியிருக்கு. அந்த எழுச்சிவாய் நாம்பளை 3 முடிச்சு எடுத்து போட்ட முடித்தான் உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்தது. அந்த எழுச்சிவாய் 3 முடிச்சு போடாம உனக்கு அந்த அங்கீகாரம் வந்திருக்குமா? அடாடாடா பிழுக்குறான் புத்தாளை காசுக்கு 2 அத்தாளைன்னு அந்த 3 முடிச்சு வாங்கிட்டு என்ன ஆடி அளவு தெரிக்கிறான், ஆட்டு வாழை தளவு தெரிக்கிறாங்கிறீங்க. நடுவரவர்களை எதா கேட்டாலும் சண்டைக்கு வீட்டுல அதை எடுங்குவே. அது இல்லைங்க அது இல்லைங்க இது இல்லைங்க அது இல்லைங்க அது இல்லைங்க இது. எங்கே 25 வருஷமா பொழைக்கிறேன் கூட எதை எடுக்க சொல்றேன்னு உனக்கு தெரியலையா? நீ எல்லாம் பொழைச்சு 2 உள்ள பத்திரேன் நானு. இதைத்தான் கோய கொண்டது அந்த தலையில கட்டி விட்டு போனாலா? உனக்கெல்லாம் சோறு 3 வேளை திங்கிறியா இல்லையா? உனக்கு இருக்குதா இல்லையா? உப்பு படுத்துட்டு ஓடுற எதை எடுக்க சொன்னே தெரியல.
இதேதாங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆம்பளைக்கு எதுனே புரியாது. எதுன்னே தெரியாது. ஏன் திட்டா எதுக்கு திட்டா எனக்குங்க சண்டை போடுறது கூட பெருசு இல்லைங்க. இந்த சண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த மூஞ்சி தூக்கி அட்டாளியில் வச்சுக்கு வருங்க. எதுக்கு பேசுறா, எதுக்கு திட்டுறா, எப்ப சிரிப்பா, எப்ப அழுகுவா, எப்ப குனைவா, ஓரளவு தெரியாது. சண்டை போடு புருஷன் வாண்டான்னு சொல்லு, போட்டா உடனே புருஷன்கிட்ட பேசினேன். 3 நாளைக்கு பேசுறது இல்ல. சோத்த போட்டு நாய்க்கு வீச மாதிரி தின்னு. அப்புறம் பையன்கிட்ட சொல்றது, சோறு ஆக்கி வச்சுக்கிறேன் கொப்பட கோட்டிக்கு சொல்லு. அவன் சம்பாரிச்சு கொடுக்கலன்னு சோறு ஆக்கிற கோவையும் கொப்பன்னு விட்டுக்கிறேன். அது ஏங்க அந்த முட்டாள்தனமான காரியத்தை பண்றது? அதை விட இன்னொரு கொடுமை சொல்றது இல்லைங்க. நீ யார நம்பி வீட்டுக்குள்ள வந்த? அந்த புருஷன் தான். அந்த புருஷனை பார்த்து ஒரு நாள் ஒரு பொழுது நாள் வங்க கடலால என்னைக்காவது இப்படி பாடி இருப்பாளா? இப்படி போயில வயிறை தட்டி விட்டு போவாளா இவ்வளவு? இப்படித்தான் என்ன இருக்குது ஏது இருக்குது ஓரளவு தெரியாது. கல்யாணம் நோக்கி இருக்குன்னா நல்லா இருந்த ஆம்பளை உரம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்படித்தான் சுத்துறான். யோசிச்சு பாருங்க, எப்ப பாருக்கா குடும்பத்துல சண்டை வராது இருக்கணுமா மனதான் சொல்லி கொடுத்து பாருங்க. மட்டும் கேளு, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெள்ளக்கணத்துக்கு வாக்கப்பட்டு வந்துட்டு போ, உனி நம்ம அப்பன் விடு ஓர்பரை விடு. ஒரு நாளைக்கு போலாம், இருக்கலாம், திங்கலாம், தூங்கலாம், தண்ணி வாக்கலாம், வேணுங்கிற சாமானத்தை அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம். ஆனா நம்ம வீடு சொந்த வீடுங்கிறது நம்ம புருஷன் வீடுங்க. அப்பன் சட்டியில 1000 தகப்பணம் கறந்தாலும் தன் சட்டியில தகப்பணமா இருந்தா தான் நம்மளுக்கு ஆச்சு. ஒருத்தன் கொடுத்த எத்தனை நாளைக்கு அங்கிருந்து கொண்டாந்தே குடும்பம் பண்ண முடியுமா? அப்போ இருக்கிறதுக்குள்ள 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரான் புருஷன்னா 8,000 ரூபாய் செலவு பண்ணி போட்டு 2,000 ரூபாய் பொம்பளை மிச்சம் புடிச்சு வைக்கும். ஆனா இன்னைக்கு அப்படியே பண்றாங்க. 10,000 சம்பளம் வாங்கினா 15,000 செலவு பண்றாங்க பொம்பளையும். அப்புறம் எப்படி கொடுத்தா நடக்குங்க? அப்பதான் சொல்லுவா, ஒரு படி அரிசி எடுத்தா அதுல ஒரு சேர் எடுத்து தடச்சட்டியில் போட்டு வச்சிருவேன். கேட்பேன், ஆனா வீட்டுலதான் 10 பேர் இருக்கிறமே, ஒரு வல்ல அரிசியில் எனக்கு ஒரு சேரை எடுத்து வைக்கிறீங்க. அங்க அன்னாடு ஒரு வெள்ளம் போட்டு சோறாக்குறோம், இன்னும் ஒரு சேரை எடுத்து வச்சா 30 நாளைக்கு வர அரிசி 31 நாளைக்கு வருமாடா. பொம்பளையும் உழைச்சா இப்படி இறுக்கி பிடிச்சு பிழைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படியே நினைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், 2 பேர்த்துக்கு சோறு ஆக்கறீங்க புருஷன் பொண்டாட்டி, எம்பிட்டு ஆக்கணும்னு தெரியாதா? 2 கிளாஸ் போட்டு ஆக்க வேண்டியது, அதை திங்க முடியல. பழைய சோறு அதையும் குடிக்க முடியல. மத்தியானம் தயிரோட அதையும் குடிக்க முடியல. தயிர் சோறு அன்னாடு நாய்க்கு போ அடுத்த மணிக்கும் எடுத்து இத்தனை 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 போட்டு பாரு, குடும்பம் முன்னுக்கு வருமா? வராதுங்க. கல்யாணம் பண்றதுக்கு எப்படி பண்றாங்க? பசு கல்யாணம், லாரிக்கு லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம், தோட்டக்காட்டு கல்யாணம். என்னைக்குதான் குடியானம் பண்ண போறாங்க? முதல் சாதகத்தை எடுக்கும் போதே பையன் நல்ல பையனா, படிச்சிருக்கிறானா, வேலை வெட்டிக்கு போறானா, உள்ளூருக்குள்ள அக்க பக்கத்துல விசாரிச்சா அவங்க குடும்பம் நல்ல குடும்பமா போட்டு கொடுக்கறது இல்ல. எதிர்பார்ப்பு எத்தனை கோடி? 15 கோடி, 25 கோடி, 45 கோடி, செத்தாட்டா 2 கோடி. அது பொண்ணு கொடுத்தா 2 கோடி, பொண்ணு கொடுக்கலன்னா 1 கோடி. பிறந்துட்டு கோடியோன்னு முடிச்சு போச்சு. புகுந்துட்டு கோடி வராது. அது என்ன? பணத்தை வச்சே கண்ணால மூச்சா. கல்யாணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது ஒரு காலமுங்க, இன்னைக்கு ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குதுங்க. ஊருக்கு 40 வசங்க 45 வசங்க தங்கமான வசங்க. ஒரு தண்ணி தவிடு போட மாட்டேன், காத்தால வேலைக்கு போனா பொழுதாடு வீடு வந்துருவேன். எல்லா பசங்களாட்டு தெளிவாரித்தனம் பண்றதுல ஒழுக்கமான குடியான பசங்க, நல்ல பசங்களுங்க. ஆனா அவனுக்கு பொண்ணு இல்லை. இந்த தெளிவாரி தேசபாவ மாசர கண்ட வைக்க வெட்டிட்டு திரியறவன், குப்பரப்படுத்துக்கு வண்டி ஓட்டிட்டு திரியறவன், 4 கலர் அடிச்சுட்டு திரியறவன், தண்ணி போட்டு திரியறவனால எப்படியோ பிள்ளை கூட்டிட்டு ஓடிடுவேன். இந்த புனையிலும் கருமான்ற நம்ம வசங்கிட்ட பேசுதுங்களா? ஏவானோ 4 தடவை போன்ல முதல்ல ஹை 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 ரெஸ்பான்ஸ் பண்ணாது, அப்புறம் ஒய் 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 அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணாது, அப்புறம் பை 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 திருப்பி போட்டுருவேன், அப்புறம் ஐயோத அப்புறம் ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் பேசுறாகாய. கடலை வறுத்து கொண்டு போய் காரச்சாரி சந்தையில கூட வித்துட்டு வந்துடலாம். அண்டா நாய் பேசி அது பாரு, கல்யாணத்துலதான் கடனே ஆகுறது. முன்னால கல்யாணம் எப்படி பண்ணுவாங்கக்கா? பங்காளி வீடு 10 பேர் சேர்ந்து பச்சை வெட்டியாந்து போய் புதுமான பானை வாங்கிட்டு வந்து, புது சேலை வாங்கிட்டு வந்து வீட்டுல கண்ணால கொடுப்பாங்க. இப்ப பூரா மண்டபத்தை. அது என்ன, இன்னைக்கு மத்தியானம் மண்டபத்துக்கு வந்து நாளைக்கு மத்தியானம் மண்டபம் காலி பண்றதுக்கு 7 லட்சம் ரூபாயா மண்டபம் வாடகை. குடும்பம் முன்னுக்கு வருமா? கேஸுக்கு தனியா, கிளீனிங் சார்ஜ் தனியா,
கரண்ட் பில் தனியா 10 லட்சம் ரூபாய் மண்டபத்துக்கு. அப்புறம் அன்னைக்கு எல்லாம் சாப்பாடு என்ன சக்கரை வளம்னு பேரு. நல்ல பொன்னி அரிசி கையில குத்தி ஆக்கி வச்சிருப்பாங்க. பச்சைப்புளி ரசம், கட்டப்பருப்பு, அவரைப்பருப்பு, இப்ப பச்சை மிளகாய் பச்சை வெங்காயத்தை போட்டு ஆட்டி கட்டப்பால உருட்டி ஊட்டி போட்டிருப்பாங்க. சோத்தை வச்சு பருப்பு வச்சு நெய் ஊத்துறாங்கன்னா கல்யாண சாப்பாடு பிடிச்சது. இன்னைக்கு ஸ்வீட்டு எல்லாம் ரசமுல்லா ரசமுல்லாகி இது என்னென்னமோ வேற வாயிலே நுழையறது இல்லை. அன்னைக்கு என்ன பலகாரம்? பச்சை கல்லப்பரு பாட்டி கருப்பி போட்டு வச்சிருப்பாங்க. மொதவாளம் மலம் ஒண்ணு வைப்பாங்க. கல்யாண செலவு மொத்தமா 7,000 ரூபாய் 8,000 ரூபாயில முடிச்சதுங்க. இன்னைக்கு கல்யாண செலவு 40 லட்சம் 50 லட்சம். பெருமைக்கு எருமை போன எருமைக்கு பிள்ளை கூட ஆகாதுப்பாங்க. பூரா உனக்கு 1 கோடி ஆனாலும் ஆகாதே இருக்கு. காசு என்னங்க? காசு தண்ணியாட்டு செலவுன்றாங்க கல்யாணத்துல. சரி, அப்படி கண்ணால மூச்சுட்டு வாரீங்க. புருஷன் முன்னாடி ஒத்துமையா இருக்கிறாங்களா? 3 மாசம் கூட ஆகாது. வாயாதை சொன்ன உக்காதி சொன்ன உங்க மச்சான் சொன்னேன். எத்தனை நாளைக்கு இப்படியே குடுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது? நம்மளுக்கு நாளைக்கு நல்லது கட்டத்துக்கு 4 சனம் வேண்டாமா? தனியா சட்டி வச்சு ஆக்கினத்த இன்னும் அது ராத்திரி 10:30 மணிக்கு மேல பெட்ரூம்குள்ள இருந்துட்டு உளறி ஒன்னா இருக்கிற குடும்பத்தை 2ஆ பிரிச்சு தனியா எப்படி இந்த காக்காய் வடை தூக்கிட்டு போற மாதிரி புருஷன் மட்டும் அல்டிப்பா தூக்கிட்டு போய் குடுத்தரம் வச்சுக்கிறீங்க. அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? வீட்டுல ஒரு வேலை பழை கொடுக்குறாங்களா? கல்யாணத்துக்கு முன்னால பிள்ளைகளுக்கு சேவக்கடை எடுத்து கூட்டுறது இல்ல, துணிமணி முடியறது இல்ல, சட்டிபாடு கலவுறது இல்ல, அவ துணி அவளே துவைக்கிறது இல்ல. புருஷனும் படிக்கிற, பொண்டாட்டியும் படிச்சுக்கிற, கல்யாணம் மூச்சு பெங்களூரு குடி வைக்கிறீங்க. 3 மாசம் பாக்குது, ஹோட்டல்ல வாங்கி திங்குது, சமையல் காலி வைக்குது, வருமானம் நின்று போச்சு. மிஸ்கின் ஐடி கம்பெனியில வேலை தூக்கி போட்டாங்க. இங்க டைவர்ஸ். ஆனா நான் எத்தனை சண்டை வந்தாலும் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண அதான் அப்படி பாசங்கிறது. மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கல்யாணமாக 10 சாதகம் வந்தா டைவர்ஸான வழியில் 40 சாதகம் வருது. முதல் திருமணம் என்பது பருவத்துல பண்ணுங்க ஐயா. அந்தந்த வயசுல கல்யாணம் முடிக்கோடு. பொட்ட பிள்ளைக்கு 22 வருஷமா சாதகத்தை கையில எடுத்துரு. ஆம்பளை பையனுக்கு 24 வருஷமா சாதகத்தை கையில எடுத்துரு. செட்டில் ஆயிட்டு முடிக்கிறேன். எப்பா செட்டு பல்லு வைக்கிற வரைக்கும் செட்டில் ஆகுறேன். சில பேரத்துக்கு 30 வருஷத்துல சம்பாதிக்கிற யோகம் இருக்கு. சில பேரத்துக்கு 50 வருஷத்துல சம்பாதிக்கிற யோகம் இருக்கு. அந்த காலத்துல இல்லங்க வயசுக்கு வந்தா போட்டப்படி கல்யாணத்துக்கு மூச்சு போடுவாங்க. இந்த சிக்கல் துன்பம் இல்ல. அந்த காலத்துல யாரு லவ் பண்ணாங்க? லவ் இன்னார் மாப்பிள்ள இன்னார் பொண்ணுன்னு பார்த்தா கல்யாணம் மூச்சாங்க. இந்த காலம் எல்லாம் அப்படி இல்ல. சம்பாதிக்கு புள்ள சம்பாதிக்கிட்டு வெறும் 10,000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு இருந்தோம். மாசம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கையில் வாங்கினா கம்மிட்டு இருப்பாளா? அப்பக்கா இருக்கிற சம்பளம் எவ்வளவு? 50,000. மீதி 1 லட்சம் தாம் தூபுன்னு செலவு. நடுவரவர்களே, திருமணம் எல்லாத்துக்கும் ஆகணும். நாங்க திருமணத்துக்கு எதிரி இல்லை. காலத்துல கல்யாணம் பண்ணுங்க, காலத்துல பிள்ளை பெற்றுக்கோ. எல்லா வீட்லயும் குடியான வீட்டுல ஒரே உள்ள ஒரே பையன். அந்த குழந்தைக்கு 2050 2060 நாம போயிருவோம். அந்த குழந்தைக்கு ஆதரவாரு அண்ணனுங்க, மாமனுங்க, பெரியப்பனுங்க, தாய் மாமனுங்க. 6 மணியில உட்கார வச்சு காதை குத்துவேன். எவன் கொண்டாந்து நாளைக்கு தாய் மாமன் சீர் பண்ணுவேன். நாளைக்கு நம்ம செத்து போயிட்டா எவன் கொண்டாந்து கோடி துணி போடுவேன். அப்போ எல்லா உறவுகளும் திருமணத்துக்கு அப்புறம் சம்பாதிக்கணும். யாருக்காக சம்பாதிக்கணும்? இருந்து சாப்பிடறதுக்கு வேணும் இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் தனி குடுத்தனமா போய் அப்பனாயால விட்டு சொந்த பந்த தொட்டு யாருமே இல்லாத நம்ம வனாந்தரத்துல வாழ்வர்கள். நடுவர்களே, அத்தையடி குத்திப்பட்ட ஆணையடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு மேகவன கண்டாக்கி உட்கார்ந்து பால்கறக்க முக்காலி தங்கத்துல அணைச்சிருத்து பால்கறக்க அணகவர் தங்கத்துல என்னென்ன செய்தவங்க என்ற அம்பரப்பு பட்டி நிறைச்சு வரும் பால் மாடு செய்தவங்க பொட்டிவள நாட்டுல வேறவன காட்டுல அங்க மாடு படிச்சு போனாங்க. அந்த மாதிரி 2 பேருமே பாராள வம்சத்துடைய பெருமைங்கிறது. வந்த தங்காயி போய் படுகள பாட்டு பாடி 48 பாட்டுல செத்த பணத்தை எந்திரிச்சு உட்கார வச்சான்னு சொன்னா அது இந்த காலால பத்திரி தெய்வம், அந்த அருக்காரி பெருமை. நீங்க வச்சுக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணா எனக்கு சொத்து பங்கு இல்லையா? வெள்ளலூர் வீதியில் 3/4 ஏக்கரை பூமி இருக்குது. வெள்ளக்காரத்துக்குள்ள 7 சைட் இருக்குது. அப்பக்கார மோகடு மட்டும் கடன் வாங்கி வச்சு செத்து போயிட்டேன். வித்துதான் தலைப்போட தப்பிக்கு பிறந்தவங்க கிட்ட போய் ஏன் தங்கம் உனக்கு கண்ணால மூஞ்சே, அக்காளுக்கு கண்ணால மூஞ்சே, தங்கச்சி கண்ணால மூஞ்சே, 3 பேருக்கு எல்லா சீர்சிறப்பு நல்லா தானே பண்ணேன். வேற 2 பையனுக்கு படிக்கிறக்கு ஐஐடியில வாய்ப்பு கிடைச்சிருக்குது. 10 லட்சம் செலவாகுங்கிறாங்க. ஒரு கையெழுத்து போடு சாமின்னு கேட்டா நீ பாசம் உள்ளவோ. கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் மேல உருத்துல பொம்பளை என்ன சொல்லணும்? ஏன்னா உம்பையும் படிச்சேன்னா எம்பையும் படிச்சேன்னா 2 ஒண்ணு தானே. உண்டான கையெழுத்து நான் போட்டுத்தாரு கேப்பாளா? நீ ஒருத்தன் தான் அப்பனுக்கு பிறந்தியா?
நாங்கெல்லாம் மானத்துல இருந்து குதிச்சுமா எங்களுக்கு சொத்து பங்கலியான்னு கேக்குறீங்களா பொம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொம்பளையாவது ஏன்னா நீ ஒருத்தன் தான் அப்பனுக்கு பிறந்தீங்க அப்பப்பட்ட கடன் நீ ஒருத்தன் தான் கட்டணுமா நாங்க 3 பேரும் ஆளுக்கு 5 லட்சம் தாரோம் நீ 5 லட்சத்துக்கு போட்ட கடனை கட்டுன்னு எவ்வளவு சொல்லுவானா சொல்ல மாட்டா. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல திருமணம் புண்ணியமானது, இன்று திருமணம் வியாபாரமாய் கொண்டிருக்கிறது. ஆகையால் என்றைக்குமே திருமணத்துக்கு முன்னால் இருந்த உறவு, திருமணத்துக்கு முன்னால் இருந்த சந்தோஷம், அது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. பல பொம்பளைகளோட கனவு படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சு சமையல் கட்டோடையே அவருடைய கனவு செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம். நடுவர்களே, கால ஓடுற செருப்பு 450 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல, எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 400 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல. ஆனா ஒரு கத்து கீரை 10 ரூபாய்னா 3 கத்த 10 ரூபாய் தரையான்னு பேரம் பேசுறாங்க. அப்ப எங்கிருந்து விவசாயி உழைப்ப? முதல் விவசாயம் பண்ற வயது பொண்ணு கொடுத்தாலும் அவனுக்கு கல்யாணமாவு இதெல்லாம் கொடுக்கறது இல்லையே. இங்க பாருங்க, உலகத்திலே கொடுமையான வழி பிரசவ வழிம்பாங்க. அதை விட கொடுமையான ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? கொண்டாட்டிக்கு தெரியாத பெத்த தாய் தாப்படுக்கு ஒரு 500 ரூபாய் கொண்டு போய் ஒரு ஆம்பளை கொடுப்பான் பாரு. அப்போ ஒவ்வொரு ஆம்பளை மனசையும் வலிக்கும் பாத்தீங்களா வலி. அது 1000 பிரசவ வழி விட கொடுமையான வழி. நடுவர்களே, கட்ட கொண்டாடி தெரிஞ்சு அண்ணன் தம்பிகளுக்கும் பெத்த தாய் தாப்படுக்கும் 5 வந்து செலவு பண்ண முடியாத வாழ்க்கை தேவை இல்லை என்று நல்லதொரு தீர்ப்பு வழக்குப்படி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். உங்கள் அன்பு மஞ்சுநாதன். நன்றிங்கோ, வணக்கம்ங்கோ. அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். திருமண வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கா? நேத்து என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆகுது, அவ போனை எடுக்கல. வீட்டுல போய் ஏண்டி போன் பண்ணி எடுக்கலைன்னா என்ன சொல்லணும்? டிவி சத்தத்துல கேட்கல, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், துணி துவைச்சுக்கிட்டு இருந்தேன், இதான சார் சொல்லணும்? ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆகுது போன் எடுக்கலைன்னு கேட்கிறேன். ஒரே ரிங்ல எடுக்கிறவளை பார்த்து நீ அடிக்க வேண்டியதானேன்னு கேட்கிறேன். நான் 25 வருஷம் கழிச்சு ஒரு ரிங்கில் அடிக்கிறவங்க நான் எங்க போய் தர்றது? கிடப்பாளா? கிடைச்சாத்தான் நிலப்பாளா? அவ போனத்தான் எடுப்பாளா? காப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் என் தர்ம சங்கடம். உழைக்கிற ஒருத்தையும் உறிஞ்சு குடிக்கிறவங்க 9 பேர் நடத்துக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒரு பொம்பளை ஆளு 6 வருஷமா டைவர்ஸ் கேஸ் போட்டான். என் புருஷனோட என்னைய பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு 6 வருஷம் டைவர்ஸ் கேஸ் கேட்டான். 3 மாதத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த மாசம் ஒரு கேஸ் போட்டிருக்கான். என் புருஷனோட என்னை சேர்த்து வைங்க. ஜட்ஜு டென்ஷன் ஆயிட்டாரு. நீ தானே 6 வருஷமா டைவர்ஸ் கேஸ் போட்டு பிரிச்சுட்டு போன, இப்ப ஏன் சேர்த்து வைக்க சொல்றாங்க கேட்கிறாரு. இப்ப சொல்லியிருக்கான் 3 மாசமா அவன் சந்தோஷமா தர்றேன், அப்படி தெரியப்படாது, மறுபடியும் என்னோட சேர்த்து வைக்க. அவனை கொள்ளு. இந்த திருமண வாழ்க்கை வாழலாமா? எதுக்கு வாழணும்? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. கீரி தான் குழந்தை பிறக்கும். முன்னாடி குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரியில பார்க்க போனோம்னா எது பிரசவ வார்டுனே ஆஸ்பத்திரியில கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலுக்கும் புள்ள ஒரு பக்காலுக்கும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தையாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா சகலைக்கு போய் சொல்ல குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம். தாய் அலுவல பிள்ளைங்க அலுவல புருஷன் கடந்து அழுதுட்டு இருக்கிறோம். நீ ஆண்டு அழுகுறாங்க கேட்கிற ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டுறது நான் தாண்டா நிபந்தனை. அதையும் பிரிச்சு விட்டுருக்கானுங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணும், 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பேசாம நல்லது. 5வது பிரசவம் இருக்குடா. வாழ்க்கை எங்கே நிம்மதியா இருக்கு? இதுல அவர் சொன்னாரு, ஒரு மனுஷன் 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை இழக்கிறான். நல்லா எல்லாரும் கல்யாணத்தை நினைச்சு பாருங்க. நம்ம தாலியை கொண்டே விட்டோம், நம்மளா 3 முடிச்சு போட்டோம். எவ்வளவு போட்டு முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்கும். எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க. புருஷனோட பிறந்தவங்க முடிச்சு போடணும். எனக்கெல்லாம் மொத்தம் 4 அக்கா, ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்கேன். நான் இது போய் வீட்டுல தடவி பாக்குறேன், மொத்தம் 15 முடிச்சு வைக்கியா. விடிய விடிய முடிச்சு வைத்தது முடிச்சு வைக்கணும். ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது இல்ல. கைதட்டுங்க. 13 வருஷமா மாமியா மருமக சண்டையே வந்தது. சத்தியம். எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் சாப்பிடுறா, உருள்றா, பிறல்றா. எங்க அம்மா செத்துருச்சுன்னா எங்க பெரியம்மா கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பாத்துக்கிறேன்.
என் பெரியம்மா எனக்கு தாய் மாதிரி தானே. எங்க அம்மா பெரியம்மா போன வாரம் தொண்டை வலிக்குது, டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கான். டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டி கூப்பிட்டு, இங்க மாமா நீ தானே மருமக? ஆமா சார். உன் மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபாய் கூட ஆபரேஷன் பண்ண இருக்காரு. என் காசு தானே கொடுத்துட்டு வர வேண்டியானே. இப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, சார் நான் 30,000 தாரேன், இந்த வெளியில உங்களை நாக்கு எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் இருக்காங்க. இப்ப எங்க அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. வாயை திறந்தாலும் இப்ப கத்திரிக்கோளை காட்டுறா. எங்க அம்மா பள்ளி மாதிரியே உள்ள பிள்ளைக்கு எங்க நிம்மதி இருக்கு? நான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட 20,000 ரூபாய் கொடுத்தேன் சேலை எடுக்குது தீபாவளிக்கு. உங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துக்க, எங்க அம்மா எங்க பெரியம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துக்கணும். 20,000 ரூபாய் எப்படி சேலை எடுக்கணும்? இவங்களுக்கு 10,000 ரூபாய், இவங்களுக்கு 10,000 ரூபாய் தானே எடுக்கணும். அவங்க அம்மாவுக்கு 15,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கா, எங்க பெரியம்மாவுக்கு 5,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கா. ஏண்டின்னு கேட்கிறேன். 15,000 ரூபாய்க்கு ஏன் தெரியுமா எங்க அம்மாவுக்கு எடுத்தேன்? 2 தடவை கட்டிட்டு எங்க அம்மா என்கிட்ட கொடுத்தோம். உங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அது 2 தடவை கட்டிட்டு அவன் மகளுக்கு கொடுத்தோம். அப்ப எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. டெக்னிக்கா கிரைன் உள்ள வேலை செய்யும். சிரிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஐடியா இப்பதான் வருது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதை விட போன தீபாவளிக்கு என் பொண்டாட்டி டெக்னிக்கா இதே மாதிரி 20,000 ரூபாய் கொடுத்தேன். உனக்கு ஒரு சேலை, எங்க பெரியம்மா எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை. இப்ப கடையில போய் 17,000 ரூபாய்க்கு ஒரு சேலை, 3,000 ரூபாய்க்கு ஒரு சேலை பட்டு மாதிரியே எடுத்திருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளை கிழிச்சு இதுல ஒட்டியிருக்கா, இந்த பிள்ளை கிழிச்சு இதுல ஒட்டியிருக்கா. ஸ்டாப்புலர் வீட்ல இருந்தே கொண்டு போயிருக்கா. வந்து எங்க பெரியம்மாட்ட, அத்தே நீங்க தானே இந்த வீட்டை ஆள வந்த மகராசி, உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு சேலை. நான் வந்தவ தானே, எனக்கு 3,000 ரூபாய்க்கு சேலை. எங்க அம்மா லேசப்பட்டாளா? நானே பெரிய கிரிமினல். எங்க பெரியம்மா எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கும். மருமகளே நீ படிச்சவன், 4 இடத்துக்கு போற வர, 17,000 ரூபாய் சேலை நீ வச்சுக்க, 3,000 ரூபாய் சேலை நான் வச்சுக்கிறேன்னு வாங்கிருக்கியா? இவ என்ன வச்சு குளிக்காம வாசல்ல கிடந்து ஊருவாங்க. ஏன் இந்த கிரிட்டிக்கல் வேலை பண்ற? இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு மஞ்சுநாதன் கேட்டிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வர்றாங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கணும். ஒண்ணு விட்டாலும் கிடையாது. காப்பி ஆறிடுச்சா?